10th மேத்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 10th மேத்ஸ்ல உள்ள அதாவது சாப்டர் 1ல ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் எக்ஸாம்பிள்ஸோட ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் வந்து இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு வந்து புதுசா வர்றவங்களுக்காக சொல்றேன். நம்மளோட சேனலோட நேம் என்ன அப்படின்னா, மார்க் ஸ்கோரர் 100. ஓகேவா? இப்போ அந்த நம்ம சேனல்ல வந்து நிறைய பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். 10த்துக்குன்னு சொல்லி செப்பரேட்டா நிறைய பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அதெல்லாம் மறக்காம செக் பண்ணுங்க. இப்போ ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம்ஸே வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கோம். அதே மாதிரியே சோஷியல் சயின்ஸ்க்கும் வந்து நம்ம பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். சோஷியல் சயின்ஸில் என்ன போட்டிருக்கோம்னா 5 மார்க்ஸ் மினிமம் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரியா 1 மார்க்ஸ்க்குமே வந்து நம்ம வந்து பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட்டும் போட்டிருக்கோம். அதே மாதிரியே ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டில் உள்ள லாங் வீடியோவில் வந்து அதுக்குரிய பிடிஎஃப் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து பின் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ சோஷியல் சயின்ஸ்க்குலாம் வந்து ஹிஸ்ட்ரியில் உள்ள 5 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மினிமம் மெட்டீரியல் அதாவது எக்ஸாம் பேஸ்ட் கீ பாயிண்ட்ஸாக வந்து கொடுத்துருப்போம். ஹிஸ்ட்ரி ஜாகிரபிக்கு அதே மாதிரி 1 வேர்ட்ஸ்லாம் வந்து 27 லெசன் தான் உங்களுக்கு சோஷியல் சயின்ஸில். ஸோ எல்லாத்துக்குமே வந்து 1 வேர்ட்ஸ் வந்து புக் பேக் 1 வேர்ட்ஸ்க்கு வந்து வித் ஆன்சர் அதாவது எதுக்கு அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கலாம். வித்தவுட் ஆன்சர் எதுக்கு அப்படின்னா வித்தவுட் ஆன்சர் அதாவது 1 வேர்ட்ஸ் வந்து வித்தவுட் ஆன்சர்ஸும் வந்து கொடுத்துருக்கோம். அந்த பிடிஎஃப் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃப் டெஸ்ட் வச்சு நீங்களே வந்து உங்களை வந்து எவால்வேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு நம்ம ஒவ்வொரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 5 மார்க்ஸ் ரிப்பீட்டட் சம்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் 1.8 வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல என்ன டேட்டா கிவன் வந்தது ஒரு சம் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா கிவன் டேட்டா என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது இதுல வந்து 3 சப்டிவிஷன் இந்த சம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா என்னன்னு பார்த்தாச்சு. எக்ஸ்க்குரிய எலிமெண்ட்டும் ஒய்க்குரிய எலிமெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சம்ல என்ன வேர்டிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் டு ஒய் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். ஒரு சம்ல வந்து ப்ரீவியஸா ஒரு சம் பார்த்தோம். அந்த சம்ல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃப்ரம் ஏ டு பி சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் டு ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் டு ஒய் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அதாவது இதுல கொடுத்துருக்காங்க ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். அப்போ எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு தான் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வேல்யூஸ் வந்து மேட்ச் பண்ணுவோம். அதாவது டயக்ராம் மூலமா ரெப்ரசென்ட் பண்ண போறோம் இந்த சம்ல. அப்போ எலிமெண்ட்ஸ் ஆஃப் இப்போ இந்த கிவன் டேட்டால என்ன கொடுத்துருக்காங்க ரிலேஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் டு ஒய். அப்போ எக்ஸ்ல உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து எதுக்கு வந்து மேட்ச் ஆயிருக்கும் அப்படின்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஒய். ஸோ நம்ம ஒவ்வொரு சப்டிவிஷனா வந்து சம்ல பார்க்க போறோம். எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர் ஒன் அப்படின்னா ஆறுங்கிறத எதை மீன் பண்ணுது அப்படின்னா ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. இப்போ ஆர் ஒன்னுங்கிறது ரிலேஷன்ஸ். இப்போ ஆறுங்கிறது வந்து ஆக்சுவலி என்னது ரிலேஷன்ஸ்னு சொல்லிட்டு மீன் பண்ணுது. அப்போ ஆர்1 ஆர்2 ஆர்3 எல்லாமே வந்து என்ன சொல்லுது என்னதான் அப்படின்னா ரிலேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆர்1 வந்து நம்ம வந்து எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சப்டிவிஷனா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல கிவன் டேட்டா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆர்1 ஈக்குவல் டு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து 3 இது வந்து செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி குரூப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க வந்து கிராஃப் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. கிராஃப் வந்து உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு -5 இருக்கு. கமா என்ன கொடுத்துருக்காங்க ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ -5ங்கிறது எதோட எலிமெண்ட் அப்படின்னா எக்ஸோட எலிமெண்ட். இப்போ நீங்க சம்ம பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சம்ல என்ன இருக்கு ஆக்சுவலி எக்ஸ்ல வந்து -5 1 3 4 இதெல்லாம் வந்து எதோடது எக்ஸோட எலிமெண்ட்ஸ். இப்போ ஒய்ல என்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு ஏபிசி 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எதோடதா தான் இருக்கும் அப்படின்னா எக்ஸோட எலிமெண்ட். அப்ப நம்ம சம்ல கிவன் டேட்டாலே பார்த்தோமா -5ங்கிறது எதோட எலிமெண்ட் எக்ஸோட எலிமெண்ட். ஏங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒய்யோட எலிமெண்ட். அப்படி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சு அப்படின்னா அந்த சம்மையை வந்து அப்படியே வந்து பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸ் அதாவது கிவன் டேட்டா கொடுத்துருக்க எக்ஸையும் ஒய்யையும் தான் வந்து இந்த மாதிரி வந்து சம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ -5ங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸோடது, ஏங்கிறது வந்து ஒய்யோட எலிமெண்ட். அதை வந்து கிவன் டேட்டால இருந்து எடுத்திருக்கோம். இப்ப என்ன பண்ணிருக்காங்க இதை வந்து நம்ம அப்படியே டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல போட போறோம். அப்போ உங்களுக்கு இந்த இது புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்பவுமே எக்ஸோடது, செகண்ட் எலிமெண்ட் வந்து ஒய்யோடது. அதே மாதிரி நீங்க கிவன் டேட்டாலையும் கிராஸ் செக் பண்ணா கரெக்டா இருக்கும். செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு செகண்ட் எலிமெண்ட் வந்து ஒய்யோடது அப்படின்னா ஒய்ல என்ன இருக்கு எலிமெண்ட்ஸ்ல இருக்கு ஏபிசி.
இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் இருக்கு. ஏ இருக்கு, பி அதாவது ஏ இருக்கு, பி இருக்கு. ஓகேவா? இங்க 2 எலிமெண்ட்ஸ் வச்சு தான் எழுதியிருக்காங்க. ஸோ, அத அப்படியே எழுதியிருக்காங்க. இப்ப நம்ம அப்படியே வந்து டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். இப்ப -5, ஏ. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எக்ஸ வந்து இந்த மாரி ஒரு டயகிராமா வந்து போட்டு வச்சுக்கணும். ஒய்ய வந்து டயகிராமா போட்டு வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப எக்ஸும், ஒய்யும் போட்டுருக்கோம். இந்த எக்ஸ்ல உள்ள எலிமெண்ட், ஒய்ல உள்ள எலிமெண்ட் என்ன அப்படின்னா, கிவன் டேட்டால உள்ள இதே எலிமெண்ட்ஸ தான் வந்து நம்ம என்னவா போட்டிருக்கோம். இங்க வந்து பிரேசஸ் இங்க வந்து செட் பிராக்கெட்குள்ள போட்டிருக்காங்க. இங்க வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுல வந்து நம்ம இந்த மாதிரி டயக்ராமிக்ல எழுதியிருக்கோம். எக்ஸும் ஒய்யும் எழுதியாச்சு. இப்போ வந்து என்ன இருக்கு, -5, ஏ. அப்போ -5 வந்து எதோட ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். அப்போ எக்ஸ்ல இருந்து என்ன வருது, ஒய்க்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கோம், -5 வந்து ஏக்கு. நெக்ஸ்ட் 1, ஏ. அப்போ 1 வந்து எதை வந்து 1 வந்து எதோட மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா, அப்போ ஏவோட. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டயக்ராமிக், அதாவது கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல நம்ம போட்டுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 3, பி. இந்த 3, பி. அப்ப 3 வந்து எக்ஸோட எலிமெண்ட், பி வந்து ஒய்யோட எலிமெண்ட். ஸோ எக்ஸோட எலிமெண்ட் இங்க எக்ஸ்னு போட்டுக்கோமா, அப்ப எக்ஸ்ல என்ன இருக்கு, 3. அது வந்து எதோட பேர் ஆயிருக்கு அப்படின்னா, பி. அப்போ 3 வந்து பியோட வந்து மேட்ச் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ புரியுதா இப்போ? குடுத்திருக்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன நம்ம வந்து வந்து செப்பரேட் பண்ணிக்கிட்டோம். எது எக்ஸ், எது ஒய்ன்னு சொல்லி செப்பரேட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? டயகிராம் போட்டோம். டயகிராம் என்ன பண்ணோம்? எக்ஸ் என்னது, ஒய் என்ன எலிமெண்ட்ன்னு சொல்லி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இந்த குடுத்திருக்க ஃபார்மட்ட வந்து அப்படியே வந்து டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், அதாவது இது என்ன அப்படின்னா, ஆரோ டயகிராம். ஸோ ஆரோ டயகிராம்ல போட்டாச்சு. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, R1 இஸ் எ நாட் எ ஃபங்ஷன். ஆக்சுவலா சம்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, அது ரிலேஷன்ஸா, ஃபங்ஷன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ இது வந்து என்ன கிடையாது, ஃபங்ஷன் கிடையாது. ஏன் ஃபங்ஷன் கிடையாது அப்படின்னா, இந்த 4ங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து எக்ஸோட எலிமெண்ட் வந்து ஒய்யோட என்ன ஆகல, பேரே அதாவது மேட்சே ஆகல. அப்ப மேட்ச் ஆகாதனால இது என்ன ஆச்சு, அப்போ ஒரு எலிமெண்ட் எக்ஸ்லயும் வந்து செப்பரேட்டா இருக்கு, ஒய்லயும் செப்பரேட்டா இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன மீனிங், நாட் எ ஃபங்க்ஷன். அப்போ நம்ம எந்த ரிலேஷன்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், R1ங்கிற ரிலேஷன். அப்போ R1 இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஏன் ஃபங்க்ஷனா இல்லை அப்படின்னா, 4 வந்து இருக்கா. இந்த இந்த இதுக்கு என்ன மீனிங், இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மீனிங் என்ன அப்படின்னா, பிலாங்ஸ் டு. அப்போ இந்த பிலாங்ஸ் டுங்கிறது நம்ம நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ சிம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்க புக்லயே வந்து ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்கா, இப்ப நம்ம பார்த்த அந்த சிம்பிளோட மீனிங் என்ன, பிலாங்ஸ் டு. அப்போ அத வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆறுங்கிறது வந்து, அதாவது எக்ஸ் வந்து 4 வந்து எதுல இருக்கு, எக்ஸ்ல இருக்கு. அப்போ 4 பிலாங்ஸ் டு எக்ஸ், டஸ் நாட் ஹாவ் அன் இமேஜ் இன் ஒய். அப்படித்தானே? நம்ம நம்ம வந்து இப்போ வேர்டிங்ஸ்ல சொன்னது இங்க வந்து அப்படியே எழுதியிருக்காங்க. 4ங்கிற எக்ஸோட எலிமெண்ட் வந்து ஒய்ல உள்ள எந்த எலிமெண்டோடையுமே மேட்ச் ஆகல அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகேவா? இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. செகண்ட் சப்டிவிஷனுமே இந்த மாதிரி வந்து ஒரு ரிலேஷன்ஸ், ஆர்னு என்ன சொல்லியிருக்கோம், ரிலேஷன்ஸ். இப்போ அந்த ரிலேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அஸ் யூஷுவல் தான், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்பவுமே இதோட தான் இருக்கும், எக்ஸோட தான் இருக்கும். செகண்ட் எலிமெண்ட் எதோட தான் இருக்கும், ஒய்யோட தான் இருக்கும். அப்ப அப்படியே வந்து நீ ஃபர்ஸ்ட் டயக்ராம் போடுங்க. கொடுத்துருக்க சம்முக்கு அப்படியே வந்து நம்ம டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல போட போறோம். அது என்ன டயக்ராம் அப்படின்னா, ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம்ங்கிறனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், எக்ஸோட வேல்யூஸ்லாம் வந்து எக்ஸ்ல எழுதிக்கோங்க. எக்ஸ் வந்து எழுதிக்கோங்க. இது வந்து கிவன் டேட்டாலே கொடுத்துருந்தாங்களா, எக்ஸுக்கு என்ன எலிமெண்ட், ஒய்க்கு என்ன எலிமெண்ட், அதே தான் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க வந்து டயக்ராம்ல போட்டிருக்கோம். ஓகே. இப்ப என்ன பண்ணுங்க, -5 எதோட எலிமெண்ட், எக்ஸோட எலிமெண்ட். இந்த பிங்கிறது எதோட எலிமெண்ட், ஒய்ல உள்ள எலிமெண்ட். ஸோ அதோட மேட்ச் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 1 வந்து எதோட எலிமெண்ட், எக்ஸ். அப்ப எக்ஸ்ல உள்ள எலிமெண்ட் எதோட மேட்ச் ஆயிருக்கு, ஒய்ங்கிற எலிமெண்ட்ல உள்ள பியோட மேட்ச் ஆயிருக்கு. ஒய்ங்கிற ரிலேஷன்ல உள்ள எலிமெண்ட் பியோட மேட்ச் ஆயிருக்கு. நம்ம டயக்ராம் போட்டிருக்கோமா? ஓகே. நெக்ஸ்ட் முதல் 2 இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கு. எக்ஸ் அதாவது 3 வந்து எதோட எலிமெண்ட், எக்ஸ். அப்போ அது எதோட மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா, ஏ எலிமெண்ட் ஒய்ல இருக்கா. அப்ப அதோட மேட்ச் பண்ணிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் 3 ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 4, சி.
4 அப்படிங்கிறது எக்ஸோட எலிமெண்ட். எக்ஸோட எலிமெண்ட்டா? அப்போ 4 வந்து எதோட மேட்ச் ஆயிருக்கு? ஒய்ல உள்ள சிங்கிற எலிமெண்டோட மேட்ச் ஆயிருக்கு. இங்க மேட்ச் ஆயிருக்கா? அப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ உங்களோட இதுக்காக இது R1க்கு போன சம்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது செகண்ட் சம்க்கு வந்து R2ன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ இந்த டயக்ராம் இந்த கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை நம்ம டயக்ராமேட்டிக் இதுல போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்? எப்பவுமே அது வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். அப்போ என்னாச்சு? R2 இஸ் எ ஃபங்க்ஷன். ஏன் ஃபங்க்ஷன்னு சொல்றேன் அப்படின்னா எக்ஸ்ல உள்ள எல்லா எலிமெண்ட்டுமே வந்து என்ன இருக்கு? ஒய்யோட எல்லா எலிமெண்டோடய மேட்ச் ஆயிருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு இருக்கா? R2 is a function as each element of X has an unique image in Y. அப்போ எல்லாத்துக்கூடயே மேட்ச் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது இது என்னவாச்சு? ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து நாட் எ ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னா இந்த பாருங்களேன், எக்ஸ்ல உள்ள ஒரு எலிமெண்ட்டும் ஒய்ல உள்ள ஒரு எலிமெண்ட்டும் என்ன ஆகல? மேட்ச் வந்து ஆகல. அதனால வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நாட் எ ஃபங்க்ஷன். இப்போ செகண்ட் சப்டிவிஷன்ல வந்து எல்லாமே வந்து எக்ஸ்ல உள்ள எலிமெண்ட்டும் ஒய்ல உள்ள எலிமெண்ட்டும் மேட்ச் ஆச்சு. அதனால என்னாச்சு அது? R2 இஸ் எ ஃபங்க்ஷன். ஓகேவா? அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். தேர்ட் சப்டிவிஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. அஸ் யூஷுவல் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்பவுமே என்னவா இருக்கும்? எக்ஸோட தான் இருக்கும். ஓகேவா? அப்போ செகண்ட் எலிமெண்ட் என்ன எதோட தான் இருக்கும்? ஒய் எலிமெண்டோட தான் இருக்கும். ஒய்ல உள்ள எலிமெண்டா இருக்கும். அப்போ இப்ப என்ன செய்ய போறோம்? வந்து ஆரோ டயக்ராம்ல போட போறோம். எக்ஸ்க்குரிய எலிமெண்ட்ஸ்லாம் வந்து எழுதிக்கோங்க. அது எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. கிவன் டேட்டால எக்ஸ்க்குரிய எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய்க்குரிய எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் இந்த மாதிரி செப்பரேட்டா எழுதி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க உள்ள டேட்டாஸை அப்படியே வந்து ஆரோ டயக்ராம்ல போட போறோம். -5, A. ஃபர்ஸ்ட் -5 வந்து எக்ஸோட எலிமெண்ட். ஸோ அது எதோட மேட்ச் ஆயிருக்கு? ஒய்ல உள்ள ஒய், அதாவது இந்த எலிமெண்ட் ஏ வந்து எலிமெண்ட் ஏ ஆஃப் ஒய் வந்து போட்டிருக்கோம், மேட்ச் பண்ணிருக்காங்க. அப்போ -5 எக்ஸ்ல ஒய்ல வந்து ஏ எலிமெண்ட் அதோட மேட்ச் பண்ணிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 1, A. அப்போ எக்ஸ்ல உள்ள 1, அதே மாதிரி ஒய்ல உள்ள என்ன போட்டிருக்காங்க? ஏ முடிஞ்சிருச்சு. அப்ப தேர்ட் ஒன் என்ன இருக்கு? 3, B. அப்ப இந்த த்ரீங்கிறது என்னது? எக்ஸோட எலிமெண்ட். அதே மாதிரி பிங்கிறது என்னது அப்படின்னா ஒய்யோட எலிமெண்ட். ஓகேவா? ஒய்யோட எலிமெண்ட். அப்போ பண்ணியாச்சு. 3 வந்து எக்ஸோட எலிமெண்ட், பி வந்து ஒய்யோட எலிமெண்ட். அதான் மேட்ச் பண்ணியாச்சு. அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன இருக்கு? 4, C. அப்போ 4ங்கிறது எதோட எலிமெண்ட்? எக்ஸோட எலிமெண்ட். நெக்ஸ்ட் சிங்கிறது என்னது? ஒய்யோட எலிமெண்ட். அதையும் வந்து மேட்ச் பண்ணியாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் 4 முடிச்சாச்சு. அடுத்து ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 1, B. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? அஸ் யூஷுவல் எக்ஸோடது. செகண்ட் உள்ள எலிமெண்ட் வந்து ஒய்யோட எலிமெண்ட். அப்போ எக்ஸ்ல வந்து 1 இருக்கா? 1 வந்து எதோட மேட்ச் ஆயிருக்கு? பிங்கிறது மேட்ச் ஆயிருக்கு. அப்போ கிவன் டேட்டா வச்சு இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல போட்டாச்சு. அப்போ R3, அதாவது தேர்ட் சப்டிவிஷனுமே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த டயக்ராம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அது வந்து R3ங்கிறது வந்து ஃபங்க்ஷன் இஸ் நாட் அ ஃபங்க்ஷனான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ R3 வந்து இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா இப்ப பாருங்களேன், 1 belongs to X. இது எப்படி ரீட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோமா? belongs to. இந்த belongs to சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 belongs to X has 2 images. எப்படி 2 images இருக்கு? A belongs to Y and B belongs to Y அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படிதானே இருக்கு? உங்களுக்கு டயக்ராம்ல பார்த்தாலே தெரியுது. 1 வந்து எதோடையும் மேட்ச் ஆயிருக்கு? பியோடையும் மேட்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி 3 வந்து அதே மாதிரியா இப்போ எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி மேட்ச் ஆயிருக்கு? கொஞ்சம் டிஃபரா மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃபரா மேட்ச் ஆகும்போது என்ன ஆச்சு? அது நாட் அ ஃபங்க்ஷன். அப்போ எதெல்லாம் ஃபங்க்ஷன், எதெல்லாம் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படிங்கறத உங்களுக்கு எப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ செகண்ட் ஒன் மட்டும்தான் ஃபங்க்ஷனா வருது. நெக்ஸ்ட் R1ம் R3யும் வந்து ஃபங்க்ஷனா வரல. ஏன்னா வந்து அதுல உள்ள மேட்சிங் வந்து கொஞ்சம் டிஃபரா இருந்துச்சு. ஸோ அதை வந்து நீங்க மீனிங் பார்த்து புரிஞ்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எக்ஸாம் முன்னாடி நீங்க இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. எக்ஸாம்ல போய் டைரக்டா வந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ நீங்க வந்து எக்ஸாம் முன்னாடி பார்த்து செஞ்சுட்டே வாங்க. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நேம் வந்து மார்க்ஸ் ஸ்கோரர் 100. ஓகேவா? 10th நிறைய நம்ம போட்டுட்ருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குமே நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் சீனியர்ஸ் வந்து 12th அவங்களுக்கும் வந்து நம்ம சேனலில் நிறைய வந்து கண்டென்ட் போட்டுட்ருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா அவங்களுக்கும் PDF வந்து நிறைய போட்டுட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.